பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து எனக்கு வெளிப்படுத்தல, அல்லது முன்னாடியே நீங்க இதை பத்தி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல கேள்வியோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வார்த்தை. உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கதை நம்மளால பார்க்க முடியுங்க. அப்போ தேவன் எல்லாவற்றையும் குறித்து நமக்கு வெளிப்படுத்துவாரா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைங்க. சில காரியங்களை தேவன் மறைத்து வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில நம்மள நடத்திட்டு வருவாங்க. தேவனுடைய செய்கைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுங்க. ஆனா பல காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாங்க. எதுக்காக அப்படின்னா அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும்படிக்கும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறாரோ அதன்படி நம்ம வாழும்படிக்கும் தாங்க. அதனால கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு எந்த காரியங்களை செய்யும்படிக்கு வெளிப்படுத்துகிறாரோ அதன்படி நம்ம செய்கிறவர்களா இருப்போமா? தேங்க்யூ. God bless you.